ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸாமுக்குரிய மாடல் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூஸ் த அப்ராபியேட் சினானிம்ஸ் ஃபுல்லாக இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 1 to 3லேருந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து எந்தெந்த இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி இம்பார்ட்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கிலீஷ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி படிங்க. நோட்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா ஆன்சர் மட்டும் நோட்டில் ரெஃபர் பண்ணி படிங்க. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் பார்த்து போவீங்க. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து யார் எடுப்பா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக 2-3 பார்ப்பீங்க. அதுக்கு சம்டைம்ஸ் வராமல் கூட போகலாம். அதனால் கரெக்டாக வந்து புக்கில் எந்த பேஜில் இருக்கோ மொத்தமே புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 10 தான் இருக்கும். நோட்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக ஒரு 90+ எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு புக் பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன். ப்ரிஃபிக்ஸ் எஃபிக்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அப்ரிவேஷன்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ புக்லேயே டோட்டலாக இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷனலாக 1-2 அப்ரிவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. பேர்சலர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ புக்கில் நிறையாலாம் இருக்குது. ஜஸ்ட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 20 தான் இருக்கும். அதை மட்டும் நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டனாக பார்க்குறேன்னு 1-2 மட்டும் பார்த்துட்டு மிஸ் ஆகிறத விட இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி. ஸோ டோட்டலாக 1 வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14 வரைக்கும் நீங்கள் இதை கரெக்டாக வந்து பப்ளிக்கில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேராக அடுத்து வரப்போகிற இதெல்லாம் ஃபுல் மார்க் கிடைக்கும். அந்த லிங்க்கெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு 4 இல்லை 3 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் ஒரு கொஸ்டின்ஸை நான் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தோம், அதில் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இல்லைனாலும் நம்ம பழைய ஷார்ட்ஸை பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போயம் கொஸ்டின்ஸும் நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து கம்மியாக தான் உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ அதனால் அதை அட்டன் பண்ணுறத விட ஆக்டிவ் வாய்ஸ் பேசிஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அது மொத்தமே உங்களுக்கு 22 தான் இருக்கும். அதை தரவு பண்ணிட்டீங்கனால ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பஞ்சுவேஷனும் உங்களுக்கு ஈஸி தான். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டும் கொஞ்சம் தான் இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸும் மொத்தமே 5 தான் இருக்கும். சம்டைம்ஸ் அதை கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ரோடு மேப்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதான் ஜென்ரலாக நீங்கள் எழுதுறதா அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்றாங்க. பேராகிராஃப் இந்த டைம் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி இந்த சேனியல் இந்த பாடத்தில் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு போயம் கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு போயம்லேருந்து வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரைமிங் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் படிங்க, ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு பிரிச்சே கொடுத்தேன் என்னென்னட்டு. இப்படி தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. புக்கை வச்சு தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் மாடல் கொஸ்டினாக பார்த்துட்டு போகிறத விட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். கொஹிரண்ட் ஆர்டர் சேமர் உங்களுக்கு பிக்சர் வந்து நானாக கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு பிக்சர் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இது போக வந்து நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் இருக்கும். ஸோ மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸும் ஐ ஆம் எவ்ரி உமன் இதில் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேராகிராஃப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் யூனிட்லேருந்து கேட்கலாம், சப்ளிமெண்ட்ரி ரீடர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. போயம் கொடுத்து பேராகிராஃபாக கேட்குற கொஸ்டினும் ஸோ எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வரல இந்த மாதிரி படிங்க, அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஜஸ்ட் மாடல் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் 2 தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கேட்கல அப்படின்னா அது மாடல் ரிலேட்டடாக வரல அப்படின்னாலும் உங்களுக்கு சம்டைம்ஸ் மறந்துடும். ஸோ அந்த கொஸ்டினோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள்.